ஒரு சிறிய கிராமத்தில் பசுமை புல்வெளிகளுக்கு நடுவே ஒரு துடுக்கான சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு எப்போதும் புதுமையான இடங்களையும் ஆச்சரியங்களை தேடிக்கொண்டும் பயணம் செய்யும் ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் அவன் கிராமத்திற்கு அருகிலிருந்த மூங்கில் காடுக்குள் நுழைந்தான். அந்த மூங்கில் மரங்கள் சாதாரணமல்ல, அவைகள் மந்திரமிக்கவை. காற்று மெல்ல வீசியபோது அந்த மூங்கில் குச்சிகள் இசையைப் போல ஒலி எழுப்பின. மெல்ல மெல்ல அந்த காடு அவனுக்கு ஒரு பாதையை திறந்தது. அந்த வழியில் நடந்தவாறே அவன் ஒளிரும் வண்ணத்துப் பறவைகள், பேசக்கூடிய நத்தைகள் மற்றும் இருளில் விளங்கும் பூக்களை பார்த்தான். ஒவ்வொன்றும் அவனது கண்களை பிரமிப்புடன் நிரப்பின. மூங்கில் காடின் நடுவே ஒரு பெரிய மரம் இருந்தது. அதன் அடியில் ஒரு சிறிய நீரோட்டம் ஓடியது. அந்த நீரில் ஒளிரும் கண்ணாடி போல் ஒரு மீன் உட்கார்ந்திருந்தது. அது சத்தமின்றி நீந்திக் கொண்டிருந்தது. ஆனால் அது என்னவோ ஒரு அற்புதமான சக்தியை வெளிச்சமாய்விட்டது. அந்த சிறுவன் இயற்கையின் அற்புதங்களை ரசித்து மெதுவாக வீட்டுக்குத் திரும்பினான். ஆனால் அந்த நாளின் மந்திரம் அவனது கனவுகளில் என்றும் வாழ்ந்தது. பிள்ளைகளே, இயற்கை எப்போதும் ஏதாவது புதுமையை மறைத்து வைத்திருக்கிறது. சுத்த மனதுடன் அதை காண முயற்சித்தால் அது நமக்குச் சொல்லாமலே கதைகளைச் சொல்லும்.